வாங்க. எதுக்கு நிக்கிறீங்க? அங்க வர வண்டிக்கா? ஏன் உங்க தாயார் குடிச்சிட்டாங்கடி? செகண்ட் ட்ரிப் தானே கொண்டு போற? உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. 2 hours later. பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்படின்றத தாண்டி 5 காய்கறிகள் செய்வாங்க. அதனால் அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி தேவையான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருந்தோம் மொதல் நாள் நைட்டே வந்துட்டு. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னடா வீடியோ எடுக்க சொன்னால் பேய் வீடியோ எஃபெக்ட்லாம் காமிச்சுட்ருக்கீங்க. இவங்க தான் வந்து இங்க இருக்கிற முக்கிய புள்ளி. எப்போவுமே குழந்தைங்கள வந்து நம்ம சிரிக்க வச்சு தான் பார்ப்போம்ல. பட் இவ வந்து எங்களோட க்யூட் ஏஞ்சல். இவ அழுகிறது வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். அந்த டைமில் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஒரு அழுவாங்கள்ல பசங்க எல்லோரும். ஸோ அந்த ஒரு கொஞ்சலில் தான் வந்து பாப்பா கொடுத்துட்ருந்தா. ஸோ இது ஒரு மெமரிக்காக நாங்கள் கேப்சர் பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு பேபிஸ் அழுகிறத ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ பிடிக்காது. பட் இவ வந்து க்யூட் ஏஞ்சல் அப்படின்றதுனால அவள் எப்படிலாம் கொஞ்சிட்ருக்கா, எப்படிலாம் அவங்க அம்மாவோட அட்டென்ஷனை வந்து அப்படியே அவள் பக்கம் இழுத்துக்கிறா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருந்தோம். நாங்கள் எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக அந்த பொங்கலில் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே பேபிஸோட எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது வந்துருச்சுடா, லைஃப் ஓடிட்டே இருக்குடா அப்படின்றது தான் வந்து ஃபீல் ஆகுது. பட் அந்த மொமெண்ட்டில் எவ்வளோ குரோவாக ஆகியிருந்தாலும் பட் நம்ம ஒன்றா இருக்கோம் அப்படின்றது செம்ம ஹாப்பி. செல்லம் என்ன செல்லம் பண்ணுறீங்க? அடுப்புக்குள்ள விழுந்துடாத. காய்கறிகள் கட் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்தில் இங்கே நைட்டு டின்னருக்கு 4 கிலோ நாட்டுக்கோழி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு கிரேவி. ஸோ இட்லி கிரேவியோட வேறு லெவல் சாப்பாடு டின்னராக இருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா கேம்ப் ஃபயரும் இருந்துச்சு. ஸோ சின்ன கேம்ப் ஃபயர் போட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஆட்டம் போட்டுட்ருந்தோம். ஸோ குட்டீஸ் எல்லாருக்குமே இது தாண்டா ஆடுங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வைப்பை வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு நிறைய சாங்ஸ்லாம் போட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருந்தோம். The next day மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பொங்கல் டே. ஸோ அந்த பொங்கல் டேயில் காலையில் வந்து 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணி அது போய்கிட்டே இருந்துச்சு. 6:30 வரைக்கும் கோலமே போட்டுக்கிட்டு இருந்தோம். கோலம் ஓனருங்க கொஞ்சம் பாருங்க. பேபிமா அந்த பீகாக்கெல்லாம் வேஷம் போடுவாங்க அந்த மாதிரி போட்டுட்டான். நீங்க யார்? இது ஒரு மாறு வேஷத்துல இருக்காங்களே. அம்மா மழை பெய்யுது. ஏய் உள்ள போ. ஏய் உள்ள போ. நீ தான் உள்ள போ. இங்க பாருங்க என் பொண்ணு கோலம் போடுறா. இந்த பண்ணி நல்லது. இதாங்க நீங்க காலையிலே லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கீங்க இந்த புள்ள. பீட்ரூட் லிப் பாம் பை தி வே from the brand Lakshmi Krishna Naturals யூஸ் பண்ணி பாருங்க. அதான் காசே கொடுக்காம ப்ரமோஷன் பண்றாளே. இது பெய்ட் ப்ரமோஷன் இல்ல. அதே சொல்லுங்க. பெய்ட் ப்ரமோஷன் இல்ல, பார்ட்னர்ஷிப் இல்ல. எப்படி வேலை வாங்குறாங்க? இன்னமுமா போட்டு முடிக்கல அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. ஆனாலும் நாங்கள் முடிக்கலைங்க. காலையில் 7-7:30 வரைக்கும் வந்து ஒரு வீட்லேயே போட்டுட்ருந்தோம். இன்னும் ஒரு 3 வீடு இருக்கேடி, எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட ஃபீல் இருந்துச்சு. ஹலோ இங்க பாருங்க 2 பேரும். இங்க பாரு அழகு, இங்க பாரு, அங்க பாரு. என்னது பாப்பியா? ஓ அதனால தான் பார்க்கலையா? என் பொண்ணு எங்கள் எல்லாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தனியாக ஒரு ரவுண்டை போட்டு நீ கலர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவளை அமுச்சு விட்டுட்டு செகண்ட் கோலம் முடித்து நாங்கள் கலர் பண்ணுற ப்ராசஸ் போய்ட்டு இருந்தது. இவங்க தான் செஃப் கோலம் பர்சன்ட். உட்காந்து எல்லாரையும் எப்படி இருக்காங்க. ஹலோ ஹாய் ரினி அக்கா. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அதனால் இந்த கோலங்கள் கணக்கில் எடுத்துக்கப்படாது. ஹாப்பி பொங்கல். ஸோ நாங்கள் வந்து காலைல 5 மணிலேருந்து ஒரு 3 கோலம் போட்டோம். அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா?
எல்லாரும் அட் அ டைமில் பொங்கல் சொல்லுங்கள் ட்ரைனிங்லாம் கொடுத்து பொங்கல் சொல்ல சொன்னால் எல்லாம் அவங்கவுங்க ராகத்தில் வந்து பொங்கல் சொல்லிகிட்ருக்காங்க. கேட்குறதுக்கே நாராசமாக இருந்துச்சு. அதை வந்து இருந்தாலும் கேளுங்க பண்ணுறது. ஃபோட்டோ செஷன்ஸ்க்கு நடுவுலையே நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க அண்ணா வீட்டில் பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி வந்து பொங்கல் சொல்ல வந்துட்டோம். குட்டீஸ் எல்லாம் இதுதான் சாக்குன்னு சொல்லி பயங்கரமாக தட்டிகிட்டு இருந்தாங்க. வீட்டிலலாம் ஒரு ஸ்பூன் விழுந்தாலே பயங்கர சத்தம் போடுவோம்ல, அதோட இம்பேக்டாக கூட இருக்கலாம். ரொம்ப என்கேஜிங்காக ஜாலியாக எல்லாருமே வந்து பொங்கல் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்றா எங்கள் வீட்டோட அடுத்த ட்ரெடிஷன் கடத்தெருவில் இருக்கிற ஒரு பைப்பில் இருந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலி இதில் ஒரு ஃபன் பார்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து முன்னாடி ஒரு ஹேண்ட் பம்ப் இருக்கும், அந்த பைப்பில் தான் எடுப்பாங்க. இப்போ அதை உடச்சி இதை மாற்றிட்டாங்க. செமெட்ரியில் ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் நடந்து வரதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஊர்லலாம் சீர்தட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெண்கள் நடந்து வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் குட்டி குடம் மட்டும் இருக்குது. ஸோ அதை வச்சு நடந்து வர ஒரு ஃபீல் வந்து எனக்கு வருது. ஆக்சுவலி அப்படி தாங்க இருக்குது இல்லை? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு ப்ரேயரை முடிச்சுட்டு அப்படியே வந்து 2 பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான பாத்திரத்தில் எல்லாருமே கொஞ்சம் தண்ணி அப்படியே எல்லோரும் சேர்ந்து பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அதுக்காக தான் இந்த ஒரு வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்து நீங்களே பார்க்குறீங்க. அப்புறம் ஏன் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியல, இருந்தாலும் ஏதாவது சொல்லணுமே அப்படின்றதுக்காக வந்து ஸோ பொங்கல் இன்றைக்கி பொங்கல் ப்ராசஸ் அப்படின்றது எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தோம்னா இந்த சைடும் வந்து காய்கறிகளும் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ A few moments later. நம்ம வீட்டு பாய்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ கார் ஓட்ட தெரிஞ்சு எங்களுக்கு டிராக்டர் ஓட்டுறது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வச்சுருந்த ஒரு பையன்ட்ட டே டிராக்டர் கூடுறா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அப்படியே ஓட்ட ஆரம்பித்தாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, ஸோ அவங்களோட அவங்களோட ஒய்ஃப்ஸையும் உட்கார வச்சு ஜாலியாக வந்து ஒரு ரைட் போயிட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்தது. இவங்க இதில் ட்ராவல் பண்ணுறதை தாண்டி சாரீ கட்டிட்டு அவங்க ஒய்ஃப்ஸை ஏறி உட்கார வச்சது தான் இன்னும் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரைவேட் அப்படின்றதுனால நான் வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. குட் கேர்ள் யூனோ. ஸோ ஜாலியாக இந்த குட்டீஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. இதையுமே ஒரு வழியாக எங்கள் அக்கா ஃபேமிலி வந்து சேர்ந்தாங்கப்பா. பொங்கல் செய்கிறதுக்கு வாங்க அப்படின்னா பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மட்டும் கரெக்ட் டைமில் வந்துட்டாங்க. பெரியம்மாவுக்கு February 14 பிறந்த நாள். இருந்தாலும் வந்து பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்துருக்கோம், அப்போவே கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரப்பிள்ளைங்க கொள்ளு பேரப்பிள்ளைங்க எல்லார் மத்தியிலையும் வந்து கேக் கட் பண்ணால் அவங்க செம்ம ஜாலி ஆகிடுவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லோரும் வந்ததுக்கு கடைசி கொண்டு பத்தி யாரு? கடைசி கொண்டு யாரு?
எங்கள் வீட்டில் அடுத்த ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா, பேபிஸ் பிறந்து சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே பொங்கலுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தாத்தாக்கள், பாட்டிகள், அத்தை, மாமா, எல்லாரும், சித்தி எல்லாரும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சும்மா பொங்கல் வந்து ஊட்டி விடணும், அதை அவங்க சாப்பிட்ணும் அப்படின்றது. எல்லோரும் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணுவோம். அது வந்து அந்த பேபிஸ் வந்து அவங்கள நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான். அதுக்காக எல்லா குட்டீஸும் வந்து ஜாலியாக சாப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே சக்கரை பொங்கல் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெல்லத்தில் செஞ்சது அப்படின்றதுனால நம்ம கொடுக்கலாம், அதை தான் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கள் வீட்டு பொங்கல் சாப்பாடு, ஆஹா, காரக்குழம்பு மிஸ் பண்ணிட்டேன், துவையல் மிஸ் பண்ணிட்டேன் இதில் வைக்கிறதுக்கு. பட் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எஸ், ஆளை என்னங்க எவ்வளவு பேர்? 3 ஒரு குட்டி கார்ல 7 8 9 10 11 பேர் இருக்கோம். எங்கள் ஊரில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த ஆறு இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு தடவை ஹாஸ்டலில் படிப்புக்காக ஒர்க்குக்காக இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த ஒரு பாதையில் கடந்து வரும்போது வீட்டுக்கிட்ட வந்துட்டோண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அந்த ஒரு மூச்சு காற்றுக்கு ஒரு பவர் இருக்குங்க. ஸோ ஆற்றுக்கு வந்து செம்ம ஆட்டம். இதுக்கு தானடா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற அந்த மாதிரி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும். பொங்கல்ல இவங்க ஒரு பெரிய கொலக்குத்தம் பண்ணிட்டாங்க எங்க ஃபேமிலி. எம்மாடி என்ன கொலக்குத்தம் பண்ணாங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? எங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணீங்க? நல்ல சாப்பாடு கொடுத்தேன், அதுதான் கொலை குற்றமா? எங்க வீட்ல ஒரு பெரிய பானையில பொங்கல் வச்சிருந்தோம். எங்க பெரியமாவும் அம்மாவும் வந்து வந்திருக்கிற மாப்பிள்ளை எல்லாரையும் கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எல்லாரையும் வாங்க பெரிய பானையில எல்லாருக்கும் வயிறு இல்ல அரிசி வச்சாங்க, அடுத்தது வெல்லம் போட்டாங்க. ஆனா அடுப்புல தீ வைக்க மட்டும் விட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதுல தீ எல்லாம் வச்சிருக்காங்க, அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து மக்களை ஏமாத்த முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க வீட்டுல வந்து எல்லாமே செய்யணும்னு நினைக்கும் போது அவங்க வீட்டுல இருக்க பொங்கலை போனி பண்ணணும், எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சாங்க. ஆமா, இப்ப நைட்டுக்கு பொங்கல் அப்படியே இருக்கு. அதான் நைட்ல நாங்க எல்லாமே அதை காலி பண்ணிடுவோம். அப்படியா? இருக்கிற பொங்கல் பூரா காலி ஆயிடும். இவர் தான் வந்து எங்க ஊர் பிரகாஷ் ராஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் நம்பிட்டு இருக்கிறாரு. இவர் ரொம்ப உலக மகா அழகன் நம்பிட்டு இருக்காரு. ரொம்ப யங்கஸ்ட் மேன் அப்படி நம்பிட்டு இருக்காரு. ஆனா இவரோட வயசு வந்து 35 60+. ஆமா, சரி, நம்ம ஒரு பிளான் போடணும்னா அத சொதப்புறதுக்கு நம்ம கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. நாங்க நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்க நீ? டேய் ஒன்னதான் கேக்குறேன். டேய் இங்க வர ஒன்னதான்டா. டேய் பிளான் அழகா வந்து பொங்கல் டேனா இப்பதான் இருக்கணும், இதெல்லாம் தான் பண்ண போறோம், இந்த டைம்ல நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு செம்மையா பிளான் பண்ணிருக்கோம். அது எல்லாத்தையும் புளி அத வந்து போட வச்சு இரு நான் என் பிள்ளை நைட்டு ஃபுல்லா தூங்கல, சரியா? காலையில தான் அவன் வந்து தூங்கினான். புள்ள மேல சொல்லாதடி. இன்னொன்னு நாங்க கிளம்பணும்ல, நாங்க வந்து நேத்து ஃபுல்லா திண்டுக்கல்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணணும்? சரி, இந்த தூங்கணுமா இல்லையா? சொந்த கதையெல்லாம் வேணாம், இருந்தாலும் இருந்தாலும் சரி, ஓகே. என்னால கொஞ்சம் தான் பிளான் வந்து கம்மியாச்சு. இவரும் நைட்டு தான் டிராவல் பண்ணி வந்தாரு. காலையில 7 o'clock டான் வந்து இறங்கிட்டாரு. I came from Bangalore. உங்களால தான் இப்ப எங்களுக்கு I came from Bangalore. Yesterday I left from Bangalore after 1:30 p.m. I reached Tanjavur around night 7:30 p.m. இவர் பேர் பீட்டர். அவர் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுறாரு. Again today morning I Tanjavur morning 7:30 p.m. I reached here 8 p.m. He's from Afghanistan. Yesterday night he caught a flight from Afghanistan. Today morning he reached Trichy airport. Now he came here. Bye. உங்க பேர் என்ன? Bye. क्या बोलिए bye. என்னங்க? हिंदी है ना, हिंदी मालूम है? हिंदी में बात कीजिए. அப்கானி ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லியா? முலாம்பாய். ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. தமிழ் புரியும்ல? கொஞ்சம் தோடோ எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் தெரியும். விடுவாங்க. இன்னைக்கு என்ன அட்ராசிட்டி எல்லாம் பண்ணீங்க? இன்னைக்கு நான் எதுவும் பண்ணல, வந்து சாப்பிட்டு படுத்து. ஆமா, நான் படுத்து தூங்கிட்டேன். ஏன் அப்படி இருக்கு? தூங்கிட்டு இப்பதான் எந்திச்சு வரேன். எல்லாரும் எப்படி போய் என்ஜாய் பண்ணுவோம்? இவானா எப்படி என்ஜாய் பண்ணா? இவானா ஒன்னும் தூங்கிட்டு இருக்கா. இவானா சூப்பரா என்ஜாய் பண்ணா ஆத்துல. நான்டா எப்படி இறங்குனாளா? சூப்பரா அழகா விளையாண்டா. சூப்பரா என்ஜாய். பயங்கரமா. ஆமா. அப்பெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் சும்மா சொல்றாங்க, அப்பெல்லாம் கிடையாது. ரொமான்ஸா
உங்களை வச்சுக்கிட்டு எப்படிடா ரொமான்ஸ் பண்றது? என்ன பண்ணலாம்? Actually நீங்க வந்து அப்படிலாம் இந்த மாதிரி கிடையாது. கணவர் கிடைக்கணும்னு நீங்க அப்படிலாம் ஆசைப்படுறீங்க. கிடையாது. அந்த மாதிரி ஒரு கணவர் பீஸ் தான் அது வந்து மாத்தி சொல்றாங்க. இந்த பக்கம் இருக்காரு இவரு, கரும்பு தின்னுட்டு இருக்காரு. என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. ஆமா, இவருதான் வந்து அந்த ரொமான்டிக் கை. நம்ம கிடையாது. இல்ல அந்த ஒரு 2 romantic. லைன்ஸ் பாட்டு பாடுங்க. 2 லைன்ஸ் பாடுங்க. 2 லைன்ஸ். பாட சொல்றாங்கப்பா. என்ன பாட அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க வந்து பேசினாங்களே, அவரோட ஹஸ்பண்ட் தான் நானு. அவங்களுக்கு சாரம் கட்டி பெயிண்ட் அடிக்கிறதுனால தான் மதியம் லேட் ஆயிருச்சு. ஆனா என்னைய சொல்லிட்டு இருக்காங்க, பொங்கலோட சிறப்பம்சமே இதுதான். இந்தா இவங்க தான் அவங்க, இவங்களோட அடிமை தான் நானு. இல்ல ஆமா ஆமா இல்ல சரி என்ன சொல்லணும்? 2 லைன்ஸ் பாட்டு. பாட தெரியாதுங்கிற நான் என்ன 2 லைன்ஸ் உங்களோட ஃபேவரட் 2 லைன்ஸ். ஆமா ரோஷினிக்காக. எப்படி நினைச்சாலும் பாட வராதுங்க. சரி இவானாக்காக. எப்படி நினைச்சாலும் பாட வராது. நம்மளுக்கு பாட வராதுங்கிற அப்புறம் என்னத்த இனிய குரல்ல பாடுங்க. உங்களுக்கு பாட பாடிருங்க அரவிந்த். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று. சீரியஸா பாட வராது. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. வேணா வந்து ஒய்ஃப் வருவாங்க, அவங்கள வேணா பாட வைங்க. நல்லா பாடுவாங்க. எனக்கு இவங்களுக்கு பதிலா இவங்க பாடுவாங்க. அது போல ஆமா, இவருக்கு பதில் இவர் தொடருவார். நீங்க தொடருங்க. இருங்க என்னிடம் வராதீங்க. தொடர்ந்து வகுத்து விடுங்க. சரி புடி. எழுத்தாணி சங்கிலி. சரி அந்த கருப்பை கூட புடி. Two hours later. பெருங்குடி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நான் பெருங்குடி வரதுக்கா ஜாலியா இருக்கலாம். ஓ நீ ரெக்கார்ட் பண்றியா? கிளைமேட் வேற மாதிரி ஆன்சர் சொல்லுவீங்க, இதுக்கு வேற மாதிரி ஆன்சர் சொல்லுவீங்க. கிளைமேட் வந்து நம்பி வந்த கிளைமேட் என்ன வாட் a bloody country இது. எக்ஸ்கியூஸ் மீ, காலைல எப்படி மழை மாதிரி இருந்தது பனி. காலையில தான் இப்போ என்ன இப்படி வாட்டர் இருக்கு. பிளடி கண்ட்ரின்னு சொல்லிட்டு வாரம் மாசம் வருஷம் வந்துருவாரு. அவருக்கு பிடிக்கும். போதுமா? கல்யாணம் பண்ணாரு. நீ எதுக்கு பெருங்குடி வந்த? என்ன சொல்லிட்டு வந்த என்கிட்ட? வரும்போது நீ என்ன சொன்ன என்கிட்ட? அது சொல்ல. என்ன சொன்ன? உன் கூட இருப்பேன்னு சொன்னேன். பிச்சு புடுவேன். என்ன வந்து டிஸ்டர்பே பண்ணாதடி. நான் வந்து வேலை பாப்பேன்டி. ஃபுல் டே வேலை பார்த்துட்டே இருப்பேன். இப்போ என்ன வேலை தான் பார்க்க போறேன் நானு. நீ எல்லாம் மச்சானா? மச்சானான்னு கேக்குறேன். நீ ஒரு மச்சானா? மாப்பிள்ள வந்தா வேலை செய்யறதுக்கு ஒரு உதவி செய்யணும். அதுதான் அதுக்கான ஒரு செட்டப் கரெக்டான. இல்ல என்ன வந்து வெயிட் தூக்க வச்சான். என்ன தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் ஷூ எடுத்துட்டு வச்சான், ஐபேட் எடுத்துட்டு வந்தான். அப்புறம் என்னது இதுல வேற 2000 ரூபாய்க்கு வேற ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்களா சொன்னான் என்கிட்ட. கடைசியில் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா கம்பெனிக்கு ஆளு கிடைச்சோன்னே ஆண்களோட என்டர்டெயின்மெண்ட் சந்தோஷம் எதுல இருக்குன்னு நினைப்பாங்களோ அதுல மட்டும்தான் இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். நீங்களும் வாங்க பெருங்குடிக்கு, இந்த மாதிரி ஜாலியா இருந்துட்டு போங்க. வேணாம் மக்களே வேணாம். வாங்க, நல்லவங்க பேர்லயே இருக்கு பெருங்குடி. வாங்க. இன்னொரு 1 2 3